அனைவருக்கும் வணக்கம். நேற்று தக்லீஃப் படத்துடைய ஆடியோ லான்ச் அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து டிவியில் பார்த்து முடிச்ச பிறகு கமல் சாருடைய பேட்டிகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த படத்து மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சினிமா ரசிகனாக, தமிழ் சினிமா ரசிகனாக நம்முடைய மணிரத்னம் சாருடைய இன்டர்வியூலாம் வந்து நேற்று கோபிநாத் கூட எல்லாம் ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பார்த்தேன். அவருடைய வார்த்தைகளில் நிறைய விஷயங்களை உணர முடிஞ்சது. ஒரு இயக்குனராக எப்படி அவர் வந்து தகவமைச்சுக்கிறாரு, இப்போ இருக்க இந்த ஏஐ டெக்னாலஜி உட்பட இப்போ வர எல்லா டெக்னாலஜியும் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு கதையை வந்து நம்ம எப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ மணிரத்னம் சாருடைய நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவர் எப்படிப்பட்ட கதைகள்லாம் செலக்ட் பண்ணுவார், அதுக்காக அவர் எப்படி மெனக்கடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐடியா உருவாச்சுன்னா அந்த ஐடியா வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு அப்படின்னா தான் அந்த கதையை நம்ம எடுத்து வந்து செய்ய முடியும். ஸோ இந்த கதை வந்து கமல் சார் கொடுத்த ஒரு நாட்டை வச்சு தான் அந்த கதை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து என்னென்னா மும்பையில் இருக்கிற அதாவது நாயகன் படத்துக்குள்ளே இருந்த அந்த மாதிரியான ஒரு கதை களத்துக்குள்ளே தான் இந்த படம் வந்துருக்கு. ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கிற அந்த மும்பையில் இருந்த அண்டர் கிரவுண்டில் இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு அண்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, ரவுடிசம் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த தாதா வேர்ல்டு, அந்த வேர்ல்டில் பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாயகன் படத்துடைய அந்த சின்ன தழுவில் அதில் இருக்கும், ஆனால் முழுமையாக அதுலேருந்து எதையுமே அப்படி எடுத்துக்கல. அந்த ஒரு லொக்கேஷனை தான் உருவாக்கியிருக்கோம், அந்த ஒரு களம் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை எப்படி பூர்த்தி பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு என்னென்னா வியாபார ரீதியாக இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த தாட்டில் வந்து நம்மளுடைய மணிரத்னம் சார் வந்து பெரிய மெயின் செட்டில் வந்து படம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவருடைய பேட்டியிலேருந்து பார்க்கும்போது அவர் தெரியுது. அவர் வந்து பெரிய கலெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை விட இந்த படம் சரியான ஆடியன்ஸ்கிட்ட எதுக்கு எடுக்கப்பட்டிருக்கோமோ அந்த மெயின் செட்டில் போய் இந்த படம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் குறிக்கோளாகவே இருக்குது. ஸோ அதை தான் அவர் வந்து பேஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூவில் வந்து பேசிகிட்டே இருக்கார். நம்ம வந்து ஒரு கதையை எடுக்கிறோன்னா அது வந்து குளோபலாக ரீச் ஆகணும், அதாவது எல்லா ஆடியன்ஸுக்குமே போய் ரீச் ஆகணும்னா அந்த கதையை வந்து நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் பேசியிருக்காரு. கமல் சார் வந்து நேற்று மேடையில் பேசும்போது அவர்கிட்ட சில விஷயங்கள் நான் ரொம்ப ரசித்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். எப்படின்னா எல்லா மேடைகள்லையுமே பேசும்போது தன்னுடைய சுயப்பெருமை அப்படிங்கிறது வந்து கமல் சாரோடைய பேச்சில் இருக்கும். அது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்களாம் பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்காங்க. அவங்க மேடை கிடைக்கும்போது அவர் இளையராஜா சாராகட்டும் கமல் சாராகட்டுமே தன்னுடைய லைஃப்பில் அவங்க பண்ண விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் நேற்று கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஜோஜு ஜார்ஜை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இரட்டை வேடம் வந்து ஏற்று நடிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற மெனக்கடல்களை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மிக அதிகமாக வந்து உணர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான். கமல் சார் மாதிரி வந்து இரட்டை வேடங்களை அவ்வளோ அற்புதமாக பண்ண ஆர்டிஸ்டே கிடையாது. ஆளவந்தான் படம் பார்த்துட்டுலாம் நான் மறந்து போயிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இரட்டை வேடம்னா என்ன பண்ணுவோம், கெட்டப் சேஞ்ச் அதெல்லாம் பண்ணும்போது கூட இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசத்தை காட்டணும். ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து ஒல்லியாக இருப்பார், ஒரு கேரக்டர் வந்து குண்டாக இருப்பார். ஸோ ஆளவந்தான் படத்தில் எல்லா சீன்களுமே 2 பேர் வந்து வராங்க அப்படின்னா அந்த 2 சீனுமே தனித்தனியாக வந்து ஷூட் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கும். டூப்பெல்லாம் போடாமல் நானே நடிக்கிறேன்னு சொல்லி வந்து முழுமையாக நடிச்சிருப்பார். அவ்வளோ பெரிய வேரியேஷன் இருக்கும். அதுவும் அந்த போலீஸ் இந்த பைத்தியர் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராகேஷன் இருக்கும். 2 பேரும் மாற்றி பேசிக்கிறது, அந்த கேமராலாம் இப்படி சுற்றி வரும். அதெல்லாம் பயங்கரமாக ரசித்த ஒரு கேரக்டராக இருக்கும். பழைய படங்களில் நார்மலாக நடித்த படங்கள் தூங்காதே தம்பி தூங்காதே படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும்ல, அதுலேயெல்லாம் நடிக்கும்போது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். மைக்கேல் மதன காமராஜனை பற்றி வந்து கமல் சார் சொல்லியிருப்பார். ஜோஜு ஜார்ஜ் வந்து ரட்டான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்துச்சு. எப்படி நம்மளுடைய மகாராஜா திரைப்படம் வந்து என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்துக்குள்ளே வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தில் தான் இந்த ரெட்டை அப்படிங்கிற படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஒரே ஸ்டேஷனில் வந்து வேலை செய்கிற 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர் போலீஸ் அதிகாரியாக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துடைய அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜோஜு ஜார்ஜ் வந்து நான் அந்த படம் பார்த்துருக்கேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை விட ரொம்ப நல்ல படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு. தமிழில் வந்து ஒரு படம் வந்துச்சு, அவர் ஜோசஃபா சம்திங் ஒரு படம், ஜோசஃபா ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் பயங்கரமாக நடிச்சிருப்பார். இந்த ரெட்டை திரைப்படத்தில் என்ன ஒரு கான்செப்ட்னா எந்த கெட்டப் சேஞ்சுமே 2 பேருக்குமே கிடையாது. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, கொஞ்சமாக தாடி மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதை தவிர்த்து மீதி எல்லா ரியாக்ஷன்ஸுமே அவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேஸில் வர அந்த முக பாவனைகளை வச்சு மட்டுமே அந்த கேரக்டரில் வித்தியாசத்தை காட்டின விதத்தை பார்த்து நானே அசந்திருக்கேன். கமல் சார் அதை வந்து பார்த்து அதை ரசித்து நான் அந்த வித்தியாசத்தில் வந்து நடித்ததை பார்த்து நான் வந்து பொறாமப்படுறேன் அப்படின்னு வந்து ஜோஜு ஜார்ஜை பற்றி சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு நடிகராக இப்போ இருக்க ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்து வருது அப்படிங்கிறத பார்த்து அவர் ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறத உணர முடியுது. ஏன்னா இந்த மைக்கேல் மதன காமராஜன் படம்லாம் பண்ணும்போது கமல் சார் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே சினிமாக்குள்ளே இருந்துட்டார்.
ஸோ 20 இயர்ஸுக்கு மேலே சினிமாக்குள்ளே இருந்ததுனால நான் அந்த ஆக்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது இப்போ தான் குறிப்பிட்ட காலம். இப்போ ஆரம்ப காலத்தில் இந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை நினச்சி நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு வந்து கமல் சார் சொன்னது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிம்பு அவர்களுடைய நடிப்பை பற்றி, அவருடைய தந்தையை பற்றி, அப்புறமேட்டு அசோக் செல்வன், எல்லா த்ரிஷாவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க நடிக்கிறாங்கன்னா அந்த ஒவ்வொருத்தவங்களை பற்றியுமே கமல் சார் பேசின விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து கமல் சார் வந்து பேசுகிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து கடைசி டைமில் இருக்காங்க அப்படிங்கிறபோது, தன்னுடைய லைஃப்பில் கடைசி கெரியரோட கடைசி பாதைகள் இருக்கும்போது, இந்த மாதிரி பின்னாடி வந்த ஜென்ரேஷனை ரொம்ப அற்புதமாக ஏந்தி கொண்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படின்னா, எங்களுடைய ஷோல்டர் மேலே நீங்களாம் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது எங்கள் தோல் மேலே உங்களோட கால் படுதுங்கிறதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தந்தையோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு தாயோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பேசும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், 2 பேரும் இப்போ ஒரே பாதைக்குள்ளே வந்து போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேடைகளில் வந்து நம்மளை விட அடுத்தவங்களை பற்றி அதிகமாக பேசணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து சேர்ந்துருக்காரு. நிறைய மேடைகள் அது வந்து மிஸ் ஆச்சு. இப்போ அந்த மேடை வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ரஜினி சார் மேடை ஏறினார்னா எப்பயுமே தனக்குள்ளே இருக்க தன்னுடைய அவருக்கு பொறுத்தவரைக்கும் ரஜினி சாரை பொறுத்து கமல் சாருக்கு என்னென்னா எல்லாமே தெரியும் சினிமாக்குள்ளே. அவருக்கு தெரியாத விஷயமே சினிமாக்குள்ளே கிடையாது. அதனால் அதை பற்றி அவர் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அதை விட இப்போ எந்த படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதை பற்றி அதிகமாக பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் கமல் சார் வந்து உணர்ந்திருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்குள்ளே என்ன விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு, ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு வந்து சினிமாவில் ஒன்றும் பெருசாக எனக்கு இது தெரியாது. அவருக்கு வந்து சினிமா வந்து ரொம்ப அற்புதமாகவே தெரியும். அதாவது டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டவர் கிடையாது. ஆனால் ஒரு சினிமா எப்படி இயங்குது, அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், மக்கள் எப்படி ரசிக்கிற மாதிரியான கதைகள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ரஜினி சாருக்கு தெரியும். அவர் 2 பேருமே ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் தான் 2 பேருமே. ஸோ அது தெரியும். இருந்தாலும் ரஜினி சாரோடைய ஃபார்முலா என்னென்னா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொன்னோம்னா தான் நமக்கு அவங்க முழுமையாக வேலை செய்வாங்க. அவங்க நமக்கான எஃபோர்ட் அதிகமாக போடுவாங்க அப்படிங்கிறது ரஜினி சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுதான் எல்லா மேடைகளையுமே தெரியும். ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச்சுங்கிற ஜெயிலர் ஆடியோ லான்ச் இருக்குல்ல, அதோடைய ரீச் தான் அந்த ஜெயிலர் படத்துடைய வெற்றிக்கே மிகப்பெரிய அளவுக்கு வந்து காரணம். அதில் சொன்னப்பட்ட கதைகள் மட்டும் காரணம் கிடையாது. அவர் வந்து போட்ட மெனக்கடல் தான். அந்த 1 மணி நேரம் வந்து அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேரை பற்றியுமே அவர் புகழ்ந்து பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த படத்து மேலே ஆடியன்ஸ் உருவாக்குன அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆகட்டும், இது மிகப்பெரிய வந்து ரீச் ஆச்சு. அதை வந்து பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொன்னியின் செல்வன் புத்தகம் தனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அவ்வளோ அழுத்தமாக வந்து சொன்னது, அது வந்து பொன்னியின் செல்வனுடைய முதல் பாகத்துக்குரிய வெற்றிக்கே மிகப்பெரிய ஒரு கேட் பாஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கொஞ்சம் கூட மிக இல்லை. அந்த மாதிரியான அடுத்த ஜென்ரேஷனுக்காக கொடுக்குற அந்த மனப்பான்மை, அதாவது தன்னுடைய வெற்றியை பகிர்ந்தளிக்கிற மனப்பான்மை, தன்னுடைய தோள்களை கொடுக்குற மனப்பான்மை, அதை வந்து கமல் சாருடைய வார்த்தைகள்லேருந்து நேற்று உணர முடிஞ்சுது. கமல் சார் இதுக்கப்புறமேட்டு கொடுக்க போகின்ற பல படங்கள் வந்து மிக அற்புதமான படங்கள். அதாவது அனல் அரசுடைய படம் வந்து அடுத்த படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு. ஏஆர் ரஹ்மான் சார் கூட வந்து மறுபடியும் ஒரு ரொமான்டிக் மூவி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மேடையில் சொன்னார். ஸோ கமல் சார் வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 80s ஹீரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி சாரும் 70s 80s ஹீரோஸில் இருக்கிற ரஜினி சார் கமல் சாரும் தமிழ் இண்டஸ்ட்ரியை தன்னுடைய கடைசி காலத்தில் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரீச் பண்ணணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மனநிலையில் வந்து வேலை செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தக்லைஃப் படத்தில் வந்து நமக்கு எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகப்படுத்தியிருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்சஸ்க்காக கொடுக்கப்பட்ட அந்த மேடை இதெல்லாம் நான் எதையுமே பார்க்கல. கமல் சாருடைய வார்த்தை, மணிரத்னம் சாருடைய வார்த்தை, ஏஆர் ரஹ்மான் சாருடைய வார்த்தை, இவங்களுடைய வார்த்தைகள்லேருந்து அவங்க அந்த படத்தை எந்தளவுக்கு ரசிச்சிருக்காங்க, அவங்க எந்தளவுக்கு புரிதலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து மட்டும்தான் இந்த படத்து மேலே எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகிருக்கு. ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே ஓரளவுக்கு காசை கொடுத்தா என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க. ஆனால் இவங்க வந்து சினிமாக்குள்ளே இருக்கிற அந்த பேஷனேட்டாக இருக்காங்கள்ல, அந்த லட்சியம் வந்து சினிமாக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு சாதிக்கணுங்கிற அந்த லட்சியத்தை சுமந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால தான் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்காங்க. இந்த 3 பேருமே கமல் சார், மணி சார், அதுக்கப்புறமேட்டு ஏஆர் ரஹ்மான் சார், இந்த 3 பேருடைய வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மைத்தன்மையினால் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இதுதான் இந்த படம் மூலமாக நான் எதிர்பார்க்குற விஷயம். இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணணும், எப்படிப்பட்ட அந்த கலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நேற்று பார்த்த ஆடியோ லான்ச்லேருந்து என்னென்ன விஷயங்கள் தோணுச்சோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.